ஜான் ஆரோக்கியசாமியை வைத்திருந்த விஜய் வெறும் வியூகம் வகுப்பதை தாண்டி நிர்வாகிகள் நியமனம் வரை தலையிட சுதந்திரம் அளித்தார். இந்த நிலையில் ஜான் ஆரோக்கியசாமியின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் முடிவுக்கு விஜய் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஜான் ஆரோக்கியசாமியோடு இணைந்து பயணிக்கும் வகையில் புதிய வியூக வகுப்பாளராக ஆதவ் அர்ஜுனாவையும் நியமிக்க விஜய் முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற தேர்தல் வியூகம் வகுக்கும் நிறுவனத்தை நடத்தி வரும் ஆதவ் அர்ஜுனா கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு பணியாற்றினார். அதற்கு பிறகு விசிகவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனாவிற்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் திமுகவிற்கு எதிராக ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்துக்கள் கூட்டணியில் பிரளயத்தை உருவாக்கின. இதற்கிடையே நடிகர் விஜயை அழைத்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நடத்திய ஆதவ் அர்ஜுனா மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவேன் என திமுகவை விமர்சிக்க பிரளயம் இன்னும் பெரிதாகி பூகம்பமானது. இதற்கு பிறகு விசிகவில் இருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா பின்னர் தாமே விலகிக் கொள்வதாக அறிவித்தார். விசிகவில் இருந்து ஆதவ் அர்ஜுனா விலகிய போதே அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருப்பதாக தகவல்கள் உலா வந்தன. மேலும் விஜயை சந்திக்க நேரம் கேட்டு ஆதவ் அர்ஜுனா காத்திருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது கிரீன் சிக்னல் கிடைத்திருக்கிறது. ஜனவரி 29ஆம் தேதி ஒரே நாளில் காலை மாலை என 2 முறை பட்டினப்பாக்கம் வீட்டில் வைத்து விஜயை சந்தித்த ஆதவ் அர்ஜுனா விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருப்பதாக கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பாக தவேகா உட்கட்சி விவகாரங்கள் குறித்து ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோ வெளியானது. அந்த ஆடியோவில் புஷி ஆனந்த் மீது புகார் கூறி பேசியிருந்தது தவேகாவினருக்கும் விஜய்க்கும் மன வருத்தத்தை கொடுத்ததாக சொல்கிறார்கள். அத்தோடு விஜய் கட்சி தொடங்கியதுமே மாற்றுக் கட்சியில் இருக்கும் பலரும் விஜய் கட்சிக்கு வர விருப்பம் தெரிவித்து அணுகியதாக கூறப்படுகிறது.